தங்கத்தின் விலை சமீபத்தில் உச்சத்தை தொட்டு பின்னர் சரிந்த போது மக்களை நகை வாங்கும் ஆர்வம் தொற்றிக்கொண்ட நிலையில் பொருளாதார நிபுணர்கள் விலை மீண்டும் உயரும் என எச்சரித்ததோடு எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை பல மடங்கு எகிரிவிடும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் விலையானது நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் வரலாறு காணாத உச்சத்தை எட்டி ஒரு சவரன் 60,000 ரூபாய் என்ற உயர்வை அடைந்த அடுத்தடுத்த நாட்களில் சட்டென சரிய தொடங்கி 10 நாட்களுக்குள் 4,120 ரூபாய் குறைந்தது. எனவே இதுதான் சூப்பர் சான்ஸ் என மக்கள் நகைகளை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளதால் நகை கடைகளில் மக்கள் வெள்ளத்தை பார்க்க முடிந்தது. ஆனால் சில நாட்களுக்கு முன் தங்கத்தின் விலை மளமளவென உயர தொடங்கி 2 நாட்களில் 2,000 ரூபாய் அளவிற்கு உயர்ந்தது. இருந்தபோதும் தங்கத்தில் முதலீடு செய்ய மக்கள் அதிகளவு ஆர்வம் காட்டுவதோடு அத்தியாவசிய தேவைக்கு தங்கம் ஒரு சிறந்த சேமிப்பு பொருளாக பார்க்கப்படுகிறது. இந்திய மக்கள் தங்கத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டுள்ளதால் வரும் நாட்களில் தங்கத்தின் விலை பல மடங்கு அதிகரிக்கும் என்றே கருதப்படுகிறது. தற்போது இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருப்பதால் தங்கத்தின் விலையேற்றத்தில் சிறிது மந்த நிலை காணப்பட்டாலும் உலகளவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பணவீக்கம், மத்திய வங்கிகளின் அதிகரித்து வரும் தங்கம் வாங்கும் ஆர்வம் போன்றவற்றால் மத்திய வங்கிகள் தங்கள் நாட்டின் பொருளாதார பாதுகாப்புக்காக தங்கத்தை அதிக அளவில் வாங்கி குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தங்கம் விலை அடுத்த சில ஆண்டுகளில் ராக்கெட் வேகத்தில் சென்று உச்சத்தை தொடலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 7,090 ரூபாய்க்கும், சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இன்று மீண்டும் கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 7,160 ரூபாய்க்கும், ஒரு சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 57,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.